Joffrey Ministries presents சுத்திகரிப்பின் ஜெபம் பாகம் 3. தேவ செய்தியாளர் பாஸ்டர் டாக்டர் PCJ ஜாஃப்ரி அவர்கள். இன்று காலையில் எப்படி பாவ மன்னிப்பின் ஜெபம் செய்ய வேண்டும், எப்படி சுத்திகரித்து ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு தெளிவாக வேத வசனத்தின் அடிப்படையில் பேசினேன். இனி நமக்காக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், அதாவது பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுமானால், தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டுமானால், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால், பிசாசின் தந்திரங்களில் இருந்து தப்பிக்க வேண்டுமானால், நமக்காக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்தில், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிக்கிறதில்லை. அந்த நாட்களில் அநேகர் என்னிடத்தில் வந்து, கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று சொல்லுவார்கள். உங்களை அறியேன் என்று சொல்லி விடுவேன், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லிவிடுவேன் என்று சொன்னாரே. காரணம் என்ன? ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அறியாதிருக்கிறபடியினாலும், அந்த ஜெபம் இல்லாதபடியினாலும் இன்னைக்கு ஊழியர்கள் விழுந்து போகிறதற்கு காரணமே ஜெபம் இல்லாததான். இது எல்லாம் உங்களுக்கு நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இன்றைக்கு அவருடைய சித்தத்தின்படி செய்ய நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவையும் ஞானத்தையும் எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது எது அவருக்கு சித்தம், எது அவருக்கு சித்தம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் கொடுப்பார். உம்முடைய சித்தத்திற்கு மாறாக எந்த காரியத்தை நான் செய்து விடாதபடி என்னை காத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக போகிற சூழ்நிலை வரும் பொழுதெல்லாம் உன்னை பாதுகாத்துக் கொள்வார். நல்லா கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு காரியம், உன் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியம் அவருடைய சித்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். உன்னுடைய திருமணமாக இருந்தாலும் சரி, உன் பிள்ளையுடைய திருமணமாக இருந்தாலும் சரி, உன்னுடைய தொழில் காரியமாக இருந்தாலும் சரி, நீ பார்க்க போகிற வேலையின் காரியமாக இருந்தாலும் சரி, நீ செய்ய போகிற காரியமாக இருந்தாலும் சரி, உனக்கோ உன் பிள்ளைகளுக்கோ பிறக்கப் போகிற குழந்தையை குறித்த காரியமாக இருந்தாலும் சரி, நாம் ஜெபிக்கும் பொழுது
நம்முடைய இருதயத்தில் 1000 விருப்பங்கள் இருக்கலாம். என்ன விருப்பங்கள் இருந்தாலும் நம்முடைய விருப்பத்துக்கு இடம் கொடுக்காமல், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி மாத்திரம் நடக்க கிருபை செய்யும். நல்ல கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். உன்னுடைய எதிர்காலம் என்று சொல்லுகிறது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி போனால் மட்டுமே அந்த எதிர்காலம் ஆசீர்வாதமாய் பிரகாசமாய் இருக்கும். ஆகவே உன் எதிர்காலத்துக்காக நீ ஜெபிக்கும் பொழுது, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நீ ஜெபிக்கும் பொழுது, அவருடைய சித்தத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ற மகளை, உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ற மகனை கொண்டு வாரும். ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையோ நீ விரும்பலாம். ஆனால் அந்த குழந்தை குறித்து உலக தோற்றத்துக்கு முன்னாலே அவர் தீர்மானம் போட்டிருப்பார். உமக்கு சித்தமான குழந்தை பிறக்க கிருபை செய்ய ஆண்டவரே. நல்ல கவனிங்க, எப்பொழுதுமே சில குறைவுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வர்றதுக்கு காரணம் நம்முடைய விருப்பத்தின்படி கேட்கறதுனால தான். உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் ஆண்டவரே. எந்த காரியமும் சுயமா செய்யாம அவருடைய சித்தத்துக்காக காத்திரு. வெயிட் அப்பான் காட்ஸ் will. பவுல் ஊழியம் செய்யும் பொழுது கூட அவன் போக விரும்புகிற இடத்துக்கெல்லாம் போகலை, கர்த்தர் தடுத்தார் என்று சொல்லுவார். காரணம் அவருடைய சித்தத்தில் ஒப்பு கொடுக்கிறதுனால தான். நல்லா கவனிக்க வேண்டும். எங்க தீமை இருக்கு, எங்க ஆபத்து இருக்கு, ஆண்டவருக்கு தான் தெரியும். நல்லதா காட்டி உன்னை பிசாசு ஏமாத்திடுவான். எதை நல்லதா காட்டுறான்னு அதுல என்ன தீமை இருக்குங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அவருடைய சித்தத்தில் ஒப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்துக்கு வருகிறதுக்கு முன்னால பிதாவை நோக்கி ஜெபித்தாரா. எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 7வது வசனத்திலே, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புத்தக சொல்லி என்னை குறித்து எழுதியிருக்கிறது. ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து அவருடைய விருப்பத்தின்படி செய்யவில்லை. நல்லா கவனிங்க. கெத்சமனேல கடைசி நேரத்தில் அவர் கதறி அழுத பொழுது, மத்தேயு 26:39 அவர் இப்படியா ஜெபிக்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொன்னார். நல்லா கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு ஊழியம் நீ செய்தாலும் சரி, எந்த ஒரு காரியம் செய்தாலும் சரி, உன் மாமிசத்தில் ஓடிடாத. வெயிட் அப்பான் காட்ஸ் will. அவருடைய சித்தம் என்ன? இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 19வது வசனத்தில், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளையே குமாரன் அந்தப்படியே செய்கிறார் என்றார்.
அப்படி எது செய்தாலும் அது பிதாவுடைய சித்தத்தின்படி தான் செய்கிறார். நல்லா கவனிக்க வேண்டும். கானா ஒரு கல்யாணத்துல மரியாள் வந்து சொல்றாங்க, திராட்சரசம் இல்லப்பா, காலியா போச்சு. என்ன சொன்னார் தெரியுமா? ஸ்திரியே, எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. காட்ஸ் டைம். அவர் என்ன சொல்றார்? அவர் அற்புதம் செய்கிறத பார்த்தா தான் இவர் செய்வார். நல்லா கவனிங்க. என் வேலை இன்னும் வரவில்லை. அற்புதத்தை கூட அவர் வேலைக்காக காத்திருக்கிறார். லாசரு மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறான். அவனையும் அவன் சகோதரி அப்படி நேசிக்கிறார் ஆண்டவர். நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான்னு சொல்லி விடுறாங்க. உடனே ஆண்டவர் ஓடி போகவில்லை. பிதா போக சொல்லணுமே, அந்த வேலைக்கு காத்திருக்கிறார். 3 நாள் ஆகிவிட்டது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு அநேக காரியம் நம்ம அவசரப்பட்டு பேசுறோம், அவசரப்பட்டு செய்கிறோம், அவசரப்பட்டு சொல்லி விடுகிறோம். அதனாலதான் தோல்வியை சந்திக்கிறோம். வெயிட் அப்பான் ஹிஸ் டைம். அவருடைய நேரத்துக்காக காத்திருங்க, அவருடைய சித்தத்துக்காக காத்திருங்க. அவசரப்படாத. எந்த காரியத்திலுமே அவசரப்படாதீங்க. அவன் சொன்னா இவன் சொன்னான்னு முடிவெடுத்துறாத. அவர்கள் பார்வைக்கும் இவர்கள் பார்வைக்கும் அது நல்லதா தெரியலாம். அதுல நன்மை இருக்கா தீமை இருக்கா கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும். ஆகவே எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அவருடைய சித்தத்தில் ஒப்பு கொடுங்க. வெயிட். அதுக்காக நம்ம ஆத்திரப்படவோ அவசரப்படவோ தேவையே கிடையாது. யாரையுமே பிரியப்படுத்த பார்க்காதீங்க. ஆண்டவரை மாத்திரம் பிரியப்படுத்துங்க ஐயா. அல்லேலூயா. அப்படி என்றால் முதலாவது அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது. அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவன் மேல ஒரு தரிசனம் வச்சிருக்கலாம், ஒரு திட்டம் வச்சிருக்கலாம். அவருடைய வேலை வரும் வரைக்கும் காத்திரு. அவருடைய சித்தம் நிறைவேறது வரைக்கும் காத்திரு. அவசரப்பட்டு போயிடாத. Don't take any decision on your own. உன் சொந்தமாக எந்த காரியத்திலும் எந்த முடிவும் எடுத்துறாத. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடு. இது செஞ்சா நல்லா இருக்குமே, இது வந்தா நல்லா இருக்குமே, இப்படி போனா நல்லா இருக்குமேன்னு நமக்கு தோணலாம். அது நல்லா இருக்குதா நல்லா இல்லையாங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஆகவே ஆண்டோடைய சித்தத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறது. உன்னுடைய சித்தத்துக்கு மாறாக எந்த காரியம் நான் செய்து விடாதபடி என்னை காத்துக்கொள்ள ஆண்டவரே. நாம ஜெபிக்க வேண்டும். நல்லா கவனிங்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். இரண்டாவது, நமக்காக நாம ஜெபிக்கிற ஜெபம். யோவான் எழுதின சுவிசேஷம்
8வது அதிகாரம் 29வது வசனத்தில் என் ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். நல்ல கவனிங்க. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றாரே. அப்படின்னா பிதாவுக்கு பிரியமானதை செய்ய வேண்டுமே. அவருக்கு எது பிரியம், அவருக்கு எது பிரியம் இல்லைங்கிறது நமக்கு தெரியாது. அவருக்கு பிரியமானதை நம்ம செஞ்சோன்னா நம்மளை விட்டு அவர் விலகவே மாட்டார். அப்படி என்றால் அவருக்கு பிரியமானதை செய்ய நாம் எப்படி ஜெபிக்க வேணும்? சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 143வது சங்கீதம் 10வது வசனத்தில் அவருக்காக, தேவனுக்கு பிரியமானதை அவர் செய்ய வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார். வாசிக்க கேட்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. பியூட்டிஃபுல் பிரேயர். அவனுக்காக ஜெபிக்கிறார். ஒரு முறை தப்பு செய்துட்டோம், இனி சாகும் வரைக்கும் செஞ்சிடக்கூடாது. எனக்கு கற்றுத்தார் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலாம், எனக்கு கற்றுத்தாரும் என்று அர்த்தம். Lord, teach me what I should do according to thy will. உன்னுடைய சித்தத்தின்படி செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார் ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தார் ஆண்டவரே, எனக்கு போதித்தரலாம். இந்த ஜெபம்தான் தாவீதை அவன் சாகிறது வரைக்கும் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வைத்தது. வாசிப்போமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம், தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். நல்ல கவனிங்க. ஜெபனா சாகு வரைக்கும் வளர்ந்து இடது புறம் விலகல. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்ம ஜெபத்தை பண்ண வேண்டும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலாம் ஆண்டவரே. அப்படி நீ ஜெபிக்கும் பொழுது வேத வசனத்தின் ஆழத்தை சொல்லிக் கொடுப்பார். வேத வசனத்தின்படி நடக்க சொல்லிக் கொடுப்பார். வேதத்தில் எழுதப்பட்டுள்ள பல கட்டளைகள், கற்பனைகள், நியாயங்களை சொல்லிக் கொடுப்பார். நல்ல கவனிங்க. வேத வசனத்தில் உள்ள சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த சத்தியத்தின்படி நடக்க செய்வார். வேத வசனத்தின் மூலம் தேவனுக்கு எது பிரியமானது, எது பிரியம் இல்லாதது சொல்லிக் கொடுப்பார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார் ஆண்டவரே. உம்முடைய நல்ல ஆவியனை செம்மையான பாதையிலே நடத்தட்டும். பாவத்தில் விழவே முடியாது. அவன் விழுந்ததுனால தான் அந்த ஜெபம் பண்றான். கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தானே. நல்ல கவனிங்க. உடைய நல்ல ஆவியனை செம்மையான பாதையில் நடத்தினார். அப்படியே பரிசுத்தத்தின் பாதையிலே நடத்துவார்.
தேவனுக்கு எது பிரியம் அந்த பாதையில் அப்படியே நடத்துவார். எந்த காரியம் நீ தேவனுக்கு பிரியம் இல்லாம செய்துட்டீனா, ஒன்று உன் சமாதானம் ஒன்றை விட்டு போயிடும், ஒரு சந்தோஷம் ஒன்றை விட்டு போயிடும், ஒரு மன அமைதி ஒன்று இல்லாம போயிடும். இல்லைனா சில தண்டனைகள் மூலம் உணர வைப்பார் நீ செய்தது தப்பு. நல்லா கவனிக்க வேண்டாம். A beautiful prayer. அந்த ஜபம் இல்லாதனால தான் சிம்சன் பாவத்தில் போய் விழுந்தான். நல்லா கவனிங்க. தானியேலை பார்த்து தேவதூதன் சொன்னா, நீ மிகவும் பிரியமானவனப்பா. தானியேலுடைய வாழ்க்கையில உயர்வுக்கு மேல உயர்வு. சிங்கக்கபில கொண்டு போட்டாங்க, ஒரு சிங்கம் சேதப்படுத்தல. நீ தேவனுக்கு பிரியமா நடந்துட்டீனா உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எந்த கொள்ளை நோயும், எந்த கொரோனாவும், எந்த வாதியும் உன்னையோ உன் வீட்டையோ தொடவே தொடாது. அவருக்கு பிரியமானதை செய்கிறது. நீ கோபப்பட்டுட்டினாலே உணர்த்திடுவாரு. அதற்காக மனஸ்தாபப்பட வைப்பாரு. இந்த ஜெபம் உன்னை நேர்மையான பாதையிலே நடத்தும். இந்த ஜெபம் நீ எப்படி நடக்கணுங்கிற ஞானத்தை உனக்கு கொடுக்கும். எந்தெந்த காரியத்தில் பாவம் மறைந்திருக்குங்கிறத இந்த ஜெபம் உனக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். இந்த ஜெபம் நமக்குள் ஒரு தேவ பயத்தை கொடுக்கும். பாவம் செய்து விடாதபடி பாதுகாக்கும். தேவ பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ நீங்க பாவம் செய்யக்கூடிய பல சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்திருக்கும். அந்த பாவம் நீங்க செய்திராதபடி கர்த்தர் பியூட்டிஃபுல்லா உங்களை காத்திருப்பார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பை பாவத்தில் விழாதபடி காத்தாரே, அவருக்கு பிரியமானதை செய்தபடினாலதான். எந்த பாவத்தையும் செய்ய பயம் கொடுக்கும். அதனால உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலாம். உன்னுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையில் நடத்துவாராக என்று ஜெபிக்க வேண்டும். நீ பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய தேவ ஞானத்தை உனக்கு கொடுக்கும். தானியேல் 5:11 ராஜாத்தி சொல்லுவார், தேவர்களுக்கொத்த ஞானம் அவனுக்கு இருக்கிறது. எல்லாம் கவனிங்க. அவனுக்கு குறித்து ஆண்டவர் எதிர்கால திட்டத்தை சொல்லி முடிப்பார். நீ முடிவு பரியந்தம் இளைப்பாறிக் கொண்டிரு, உன் சுதந்திர வீதத்தில் நீ எழும்புவாய். எத்தனை மகிழ்ச்சி! The assurance to inherit the kingdom of God. உன்னை பரிசுத்தவானாக பரிசுத்தத்தின் பாதையில் அந்த ஜெபம் உன்னை வழி நடத்தும். பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய தேவ ஞானத்தை அது உனக்கு கொடுக்கும். பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய கிறிஸ்துவின் அன்பை உனக்கு கொடுக்கும். உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார். நல்ல கவனிங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவரே, உமக்கு பிரியல எந்த காரியத்தையும் நான் செய்து விடவே கூடாது, என்னை காத்துக்கலாம். நீ எவ்வளவுத்துக்கு எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு விரும்புறியோ, நீ சின்ன தவறு செய்தாலும் உணர்த்தி விடுவார். உன் ஆண்டவர் எப்பொழுதுமே பரிசுத்தமாக இருக்க கிருபை செய்வார். போகட்டும். அடுத்தபடியாக சங்கீத புஸ்தகம் 143 சங்கீதம் 8வது வசனத்தில்
அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும் என்று ஜெபிக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையை கேட்டு ஜெபிக்க வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கிருபையை கேட்க வேண்டும். நான் எப்படி எந்த ஒரு காரியத்திற்கும் தேவ சித்தத்தில் ஒப்பு கொடுங்கள் என்று சொன்னேனோ, அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவருடைய கிருபை, அவருடைய சித்தத்தின்படி நீ ஊழியம் செய்ய வேண்டுமானால் கிருபை, பாவத்தில் விழாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கென்று ஒரு கிருபை, ஞானத்தோடு நடக்க வேண்டுமானால் அதற்கென்று ஒரு கிருபை, பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால் அதற்கென்று ஒரு கிருபை. எந்த காரியமும் தேவ கிருபை இல்லாம உன்னால் சுயமா செய்திட முடியாது, நின்ற முடியாது, நிலைத்திருக்க முடியாது. நல்லா கவனிங்க. அப்படின்னா கிருபைக்குள்ளாக உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். என்னுடைய கிருபைக்குள் வைத்துக்கொள்ள ஆண்டவரே. தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபை. நல்லா கவனிங்க. தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபை. அவன் செய்த பாவத்தை அவனுக்கு சொல்லி அவனை திருத்த வைத்தார். அது பேர் கிருபை. எல்லாருக்கும் அந்த கிருபை கிடைக்காது. அம்னனும் அதே பாவத்தை தான் செஞ்சான், செத்தே போயிட்டான். சிம்சோன் செய்தான், செத்தே போயிட்டான். நல்லா கவனிங்க. அந்த கிருபை நிமித்தம் தேவன் உன்னை மன்னிப்பா. அதனாலதான் ஆண்டவரத்தில் என்னுடைய கிருபையில் வச்சுக்கிட ஆண்டவரே, அவனுடைய கிருபையை விட்டு நான் எங்கேயும் போயிடக்கூடாது. அவன் ஜெபிக்க வேண்டும். இயேசு சொன்னார் மத்தேயு 24வது அதிகாரம் 13வது வசனத்தில், முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நல்லா கவனிங்க. உன் வாழ்க்கையில நீ சந்திக்கக்கூடிய எதிர்ப்புகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாவங்கள் என்று பல காரியம் உன் வாழ்க்கையில உன்னை கர்த்தரை விட்டு விலக வைக்கிறதற்காக அந்த போராட்டத்துக்குள்ள போக வேண்டியிருக்கும். நீ சோதனைக்குள் படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு சொன்னாரே. சோதனைகள் உண்டு. நீ சோதனையை ஜெயிக்கணுமா, போராட்டங்களை ஜெயிக்கணுமா, ஜீவ புஸ்தகத்திலிருந்து உன் பேரு கிறுக்கப்படாமல் இருக்கணுமா, உன் வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களையும் ஜெயம் பெற வேண்டுமா, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. நல்லா கவனிங்க. முடிவு பரியந்தமும் உமக்குள் நான் நிலைத்திருக்கிற கிருபையை தார் ஆண்டவரே. ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். முடிவு வரையும் உமக்குள் நான் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த கிருபையை தார். தாவீதுக்கு நிச்சயமான கிருபையை கொடுத்தீரே, எனக்கு தார். எல்லாம் கவனிக்க வேண்டும். தேவ மனுஷர்கள் கடந்து வந்த ஒவ்வொரு பாதையை நீங்க பார்க்கணும். எப்படி அவங்களால கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க முடிந்தது? மோசே எத்தனை போராட்டங்கள் வாழ்க்கையில். நல்ல கவனிங்க. ஒரு காலகட்டத்தில் உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சா என்னை கொன்று போட ஆண்டவரே சொல்லுவான். வாழவே முடியாத அளவுக்கு
இருதயம் குத்துறது மாதிரி அந்த ஜனங்கள் நடக்கிறாங்க. அவனால் முடியலை. இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனையும் எகிப்தில் இருந்து வனாந்தரத்தில் கடுமையான பாதையில் நடத்திட்டு வர்றதெல்லாம் மறந்து அவனை கல்லெறிய போறாங்க. என்னை கொண்டு போட ஆண்டவர். முடிவு பரியந்தம் கர்த்தருக்குள்ள இருந்து கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணினாரே. எப்படி? என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். யார் மீது கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். யார் மீது இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மீது இரக்கமாயிருப்பேன். அவன்கிட்ட தானே சொன்னார். அந்த மோசே தேவனுடைய கிருபையை பெற்ற தேவ மனிதர். எல்லா பாடுகள் மத்தியிலையும் நிலைத்திருந்தார். அதுக்கு கிருபை. யோசேப்பு பாவத்துக்கு இழுத்தாலே எப்படி அவனால் அதிலிருந்து தப்பிக்க முடிஞ்சது? கிருபை. அல்ல கவனிங்க, சஸ்டெய்னிங் கிரேஸ். அந்த கிருபை நமக்குள்ள இருக்க வேண்டும். எந்த பாவத்திலே நான் விழுந்துடக்கூடாது. கிருபை தாரும். அந்த கிருபைக்காக ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். உமக்கு பிரியம் இல்லாத எந்த காரியத்தையும் நான் செய்திடாதபடி உம்முடைய கிருபையினால் என்னை வழி நடத்த ஆண்டவரே. பியூட்டிஃபுல்லா நடத்துவார். அவன் ஜெபிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியம் இல்லாத எந்த காரியத்தையும் செய்திடக்கூடாது. கிருபையினால் என்னை வழி. எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனத்திலே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாய் வாழ கிருபையை கேட்க வேண்டும். நம்மளால சுயமா எந்த மனுஷனாலையும் பரிசுத்தமாய் வாழ முடியாது. நீ எப்பொழுதெல்லாம் பரிசுத்தமாய் வாழணும் நீ நினைக்கிறாயோ, நீ நினைக்கும் பொழுதெல்லாம் பரிசுத்தத்துக்கு விரோதமான போராட்டம் உன் வாழ்க்கையில உண்டாகும். அதுல ஜெயம் பெறாம தோத்துறக்கூடாது. ஜெயம் பெறணும்னா கிருபை வேண்டும். எங்க எந்த ட்ராப், எங்க எந்த கண்ணிய பிசாசு வச்சிருப்பான் தெரியாது. சிம்சன் என்ன சொன்னான் தெரியுமா? அவ என் கண்ணுக்கு பிரியமானவா. கல்யாணத்துக்கு முன்னால பார்க்கிறவெல்லாம் பிரியமா தான் தெரியுவா. பார்க்கிறவெல்லாம் கிளியோப்பட்டவா தெரியும். ஏன்னா உன்னை அதில் உள்ள வைக்கிறதுக்கு தான் பிசாசு செய்கிறான். நல்லா கவனிங்க. தாய் சொல்றாங்க, தகப்ப சொல்றான், அங்க வேண்டாண்டா, விருத்த சேதனம் இல்லாத இடத்துல வேண்டாண்டா, நம்ம ஜனத்தாரில் எடுக்கலாம். அவன் காதுல போகல. நல்லா கவனிங்க. அவன் கேட்காதபடினால அனுப்பிட்டாங்க. உன் பரிசுத்தமான வாழ்க்கை கொலைய வைக்கிறதற்கு தான் கண்ணி போடுவான், வலை விரிப்பான். நீ பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கணுமா? கிருபை. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்காக ஜெபி. எனக்கு உம்முடைய பரிசுத்தத்தை தாராண்டவரே. உம்முடைய பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கிற கிருபையை தாராண்டவரே. தேவனுக்கு பிரியமான பரிசுத்த வாழ்க்கையை எனக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே. ஜெபிக்க வேண்டும். சொல்லிக் கொடுப்பா.
பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஆப்போசிட் செக்ஸ் எப்படி பழக வேண்டும் சொல்லிக் கொடுப்பா. எனக்கு ஒவ்வொரு காரையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். என்னுடைய சாட்சியின் புக்கிலே எழுதியிருக்கிறேன். நீ பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கும் பொழுது பெண்களோடு கூட எப்படி நடக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் சொல்லிக் கொடுப்பா. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. அடுத்தபடியாக தேவனுடைய ஒரு பூர்ண அன்புக்காக ஜெபிக்க வேண்டும். 1 யோவான் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்திலே பூர்ணப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ நியாய தீர்ப்பிலே குற்றமற்றவனாக தைரியமா நிற்கணும்னா அன்பு வேணும். ஆதலால் தான் எபேசியர் 1-4 வசனத்திலே தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள் குற்றமற்றவருமாய் இருப்பதற்கு உலகத் தோற்றத்திற்கு முன்னாலே நம்மை தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய வருகையில் நீ காணப்படணும்னா, நீ பரலோகத்திற்குள் நுழைய வேண்டுமானால், நியாய தீர்ப்பில் நீ தைரியமாய் நிற்க வேண்டுமானால், தேவன் எதிர்பார்க்கிற அன்பு நமக்கு வேண்டும். அந்த அன்பை எனக்கு கற்றுத்தார் ஆண்டவரே. நீர் விரும்புகிற அன்பை எனக்கு கற்றுத்தார் ஆண்டவரே. ஜெபிக்க வேண்டும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார் என்று ஜெபிக்கிறோமே, அந்த ஜபம் வந்துட்டாலே நமக்கு அதை எதையும் அவர் எதெல்லாம் பிரியமோ சொல்லி கொடுப்பாரு. அன்பு டமாரும் மேல வந்து இறங்கிறாது. அன்பின் பாதையில நடத்துவாரு. காரணமே இல்லாம உன்னை பகைப்பாங்க. நீ செய்த நன்மைக்கு பதிலாக உனக்கு தீமை செய்வாங்க. அவங்கள நேசிக்க வைப்பாரு. நல்ல கவனிங்க. பெர்ஃபெக்ஷன் இன் லவ். இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்கும், பிதாவே இவர்களை மன்னியா, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறான்னு சொன்னாரே. எப்படி இந்த மன்னிப்பின் ஜெபத்தை பண்ண முடிந்ததுன்னா அதுதான் அவருடைய அன்பு. ஸ்தேவான் கல்லெறிஞ்சு கொல்றானுங்க. சாவுறதுக்கு முன்னால முழங்கால் விட்டு, ஆண்டவரே இவர்கள் பாவத்தை உள் மீது சுமத்தாதீர்கள். த கிரேட்டர் லவ். நியாயத்தீர்ப்பில் போய் தைரியமா நிக்கலாம். அது தேவ அன்பு. அந்த அன்புல கோபம் வராது, யாரையும் பகைக்க சொல்லாது, யார் மீதும் வெறுப்பு கசப்பு உண்டாகாது. கேட்கணும், எனக்கு அன்பை தார் ஆண்டவரே. அந்த அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய கடுமையான போராட்டத்தில் கொண்டு போவார். கஷ்டப்பட்டு தான் மோசை இழுத்துட்டு வர்றான். இடத்துக்கு இடம் ஒவ்வொன்றுக்கு முறுமுறுக்கிறாங்க. அவனுக்கு விரோதமா பேசுறாங்க. எங்களை சாகடிக்கிறதுக்காக கொண்டு வந்தேன் கேட்கிறாங்க. நீ எங்களுக்கு பாலும் தேனும் ஓடுற தேசத்தை நீ கொடுக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. கடுமையான வார்த்தைகள். தன் வாழ்க்கை கசந்து போகிற அளவுக்கு, உன்னுடைய கண்களில் கிருபை கிடைத்தால் நீ கொன்று போடும் என்று சொல்லுகிற அளவுக்கு பாடுகளுக்குள் அந்த பாதையில கடந்து வர்றான். அதுல தான் அன்பை கட்டான். தேவனே, இவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தரலாம், இல்லாவிட்ட நீ எழுதின புஸ்தகத்தில் இருந்த ஒரு பெயரை கிறுக்கி போடுன்னு சொன்னானே. கிரைஸ்ட் லவ். அதனாலதான் தேவாதி தேவன் அவனை பார்த்து சொன்னார், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி அவன் சகோதரன் எழும்ப பண்ணுவேன். இயேசுவை குறித்து சொன்னார். அந்த அன்பு இருந்துருச்சுன்னா
100% நீ பரலோகத்துக்கு போயிடுவாய். பரலோகத்துக்கு போக பரிசுத்தம் எவ்வளவு முக்கியமோ, ஈக்குவல் டு தட் கிரைஸ்ட் லவ். அந்த அன்பை கேட்டு ஜெபிக்க வேண்டும். இந்த வேதத்தை தியானிக்கிற கிருபையை கேட்க வேண்டும். சங்கீதம் 1வது சங்கீதம் 2வது வசனத்தில், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் உடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னாரே. இட்ஸ் a grace. இட்ஸ் a grace. வேதத்தை நீ வாசிக்கும் பொழுது மாத்திரம் இல்லை, பைபிளே ஒன்றை இருக்காது. நீ குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த வசனம் தியானம் வரும். நீ வாகனத்தில் போய்கிட்டு இருக்கும் பொழுது வசனம் தியானம் வரும். நீ படுத்துட்டு இருக்கும்போது வசனம் தியானம் வரும். நல்லா கவனிங்க, அது ஒரு கிருபை. அது ஆண்டவரத்தில் கேட்கணும். நல்லா கவனிங்க. நான் ஒரு முறை நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன். அந்த மீட்டிங்கில் பேசின தேவ மனிதர் அநேக வசனங்களை சொல்லி பிரசங்கம் பண்ணினார். நான் வீட்டுக்கு வந்த உடனே முழங்கால் படிக்கிட்டேன். ஆண்டவரே, அவரை மாதிரி வசனம் என் இருதயத்தில் இருக்கணுமே, எனக்கு அந்த கிருபையை தாருங்க. ஏன்னா என்ன மாதிரி மறதி உள்ள ஒருத்தனுமே கிடையாது. அதனால தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், என் வேதத்தை முதல்ல படிச்சு முடி. எந்த புஸ்தகத்தையும் படிக்காத, எந்த மேகசின், எந்த கிறிஸ்தவ மேகசின் வந்தாலும் படிக்காத. முதல்ல என்னுடைய வேதாகமத்தை படி. அதில் கிருபை இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்னார் சொல்லி வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். பல மணி நேரம், எவ்ரிடே பல மணி நேரம். அதில் இருந்து எந்திரிச்சு வரவே மனசு இருக்காது. எனக்கு பிரியமான வசனங்களை எல்லாம் நோட்டில் எழுதுவேன். வேதத்தில் கோடு போட்டு வாசிப்பேன். ஒரு பைபிள் 2 பைபிள் இல்லை, பல வேதாகமங்கள் படித்து முடித்து விட்டேன். பல முறை. அது ஒரு கிருபை. சுயமா செய்ய முடியாது. அவர் அந்த கிருபையை கொடுத்தார் ஐயா. அப்படி வாசிக்கிற தாகத்தை கிருபையை கொடுத்தார். எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், வசனத்தை தியானிக்கிற கிருபையை தார் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்லுவான், உன் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க முடியும், கண்களை திறந்தார். நம்ம ஜெபிக்க வேண்டாம். அப்படி சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 147வது 148வது வசனங்கள். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். What a beautiful grace of God. உடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமத்துக்கு உடைய கண்கள் விழித்துக் கொள்ள கிருபை. அந்த கிருபை ஆண்டவரை கேளுங்க. ஒவ்வொரு நாளும் கேளு.
வேதத்தில் உள்ள அநேக வசனங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு, ஆழத்தை சொல்லிக் கொடுப்பாரு. வசனத்தில் புதைந்து கிடக்கிற வெளிப்பாடுகளை விவரித்து சொல்லிக் கொடுப்பாரு. ஆவியானவர் நம்மளை முற்றிலும் ஆட்கொள்ளுவார், சொல்லிக் கொடுப்பாரு. அது ஒரு பெரிய கிருபை. எனக்கு எந்த நேரம் அந்த வசன தியானம் இருந்து கொண்டே இருக்கும். நான் குளிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, என் வாகனத்தில் போய்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த வசனம் எங்கே இருக்கு உடனே எடுத்து பார்ப்பேன், நோட் பண்ணி வைப்பேன், அதை தேவ செய்தியில கொண்டு வருவேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். அடுத்தபடியாக சங்கீதக்காரன் சொன்னானே, சங்கீதம் 42வது சங்கீதம் 1வது 2வது வசனங்கள். பானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது, நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல. தாகம், ஒரு தாகம் ஒருத்தர் இருந்தா எப்படி நீரோடைய வாஞ்சித்து ஓடும், அதே மாதிரி வாசிப்போம். என் ஆத்துமா தேவன் மேல், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? எப்பொழுது வருவேன்? Ask the Lord to give you the grace of thirst upon prayer. ஜெப தாகத்தை தேவனிடத்தில் கேட்க வேண்டும். எப்போ உம்முடைய சமூகத்துக்கு வருவேங்கிற தாகத்தை தாராண்டவரே. பொதுவாக நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம கேட்காமலே அதை கொடுப்பார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் வரைக்கும் ஜெபத்தை பற்றி எனக்கு ஏயும் தெரியாது, பெய்யும் தெரியாது, ஜெபித்ததும் கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவனை எப்போ தேவ சமூகத்துக்குள்ள போகலாம், எப்போ வேதத்தை வாசிக்கலாம், அந்த ஆர்வம் தான் எனக்குள்ள இருந்து கொண்டிருந்தது. ஆஃபீஸ் முடிச்சு வந்துட்டேன்னா ஒரு 1/2 மணி நேரம் குடும்பத்தோட பேசிட்டு ஜெபிக்க போய் விடுவேன். நான் ஜெபம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பிள்ளைகளோடு விளையாடுறதெல்லாம். அப்படி ஒரு தாகம். Ask the Lord, Lord, give me the grace upon prayer. Give me the thirst of prayer. ஜபத்தில் ஒரு கிருபை, ஜபத்தில் ஒரு தாகம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஜெபிக்கிறதுக்குன்னு கிருபை உண்டு, அவர்கிட்ட கேட்க வேண்டும், தருவார். 40 நாள் மலையில் போய் மோசே இருந்தானே, இருக்க முடியுமா? சாப்பிடலையா, தண்ணி கூட குடிக்கல. சாப்பிடல, தண்ணி குடிக்கலன்னு சொல்றத விட மலைக்கு மேலே தண்ணியும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. அந்த 40 நாளும் மலையில் இருந்துட்டு கீழே இறங்கி வரும்போது அவன் முகத்தை ஒருத்தராலையும் பார்க்க முடியல. அந்த கிருபை, அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். அடுத்தபடியாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 15வது வசனத்தில், என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாய் இருந்தால் என் இருதயம் எனக்குள் மகிழும் என்று கர்த்தர் சொன்னாரே. ஆண்டவருக்கு பிரியமானதில் ஒன்று நீ ஞானமா இருக்கிறது. நல்லா கவனிங்க. நீ எங்க ஞானத்தை தவற விட்டாலும் நீ ஒரு நஷ்டத்தை சந்திக்க வைக்கிறாரே. காரணம் என்ன? ஆண்டவர் அதுல பிரியமா இல்லைன்னு அர்த்தம். அப்ப தேவனுக்கு பிரியமானதில் ஒன்று ஞானம். அதனாலதான் யாக்கோபு 1:5 ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும்
ஒருவனை கடிந்து கொள்ளாத உண்மை தேவனிடத்தில் கேட்க கடவுள் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருமே ஞானத்தில் குறைவுள்ளவர் தான். ஆண்டவரை கேட்கணும். உலகத்தில் வாழ்றதுக்கு மாத்திரம் ஞானம் நினைக்காதீங்க. நீ பரலோகத்தை சுதந்திரிக்கிறதற்கு ஞானம் வேணும். ஞானவான் அங்க நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பான். தானியேல் 12 அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. நீ தேவ மனிதர் யாரை எடுத்தாலும் பாருங்க, அது தாவீதா இருந்தாலும் சரி, தானியேலா இருந்தாலும் சரி, யோசேப்பா இருந்தாலும் சரி, மோசேயாக இருந்தாலும் சரி, ஞானம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டாம். நீதிமொழிகள் 2:7 நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். அது பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானம். எனக்கு தாரும் ஆண்டவரே. பரத்தில் இருந்து வருகிற ஞானம் சுத்தம் உள்ளது. அந்த ஞானத்தை தாரும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானது எது, பிரியம் இல்லாதது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்திலையும் ஞானத்தை கேளுங்க. ஸ்தேவான் ஞானத்தில் நிறைந்திருந்தான் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 6:11 இருந்து 15 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, அவனுக்கு விரோதமாக பொய்க்குற்றம் சுமத்துறாங்க, பதில் பேசவே மாட்டான். ஆலோசனை சங்கத்தில் உள்ள அத்தனை என்ன சொல்ல போறான் பார்ப்பாங்க. ஒரு வார்த்தை அவனுக்கு வராது. மாறாக அவன் முகம் சூரியனை போல பிரகாசிக்கும். அது ஒரு தேவதூதன் முகத்தை போல பிரகாசிக்கும். நல்ல கவனிங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தை தாற்பயத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணான். அதனால்தான் ஸ்தேவான் முகம் பிரகாசமா இருக்கு. பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானத்தை தாரும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். அந்த ஞானத்தில் அன்பு இருக்கும். அந்த ஞானத்தில் மன்னிக்கிற சுபாவம் வரும். கோபக்காரனை பாருங்க, 1% அவனுக்கு ஞானம் இருக்காது. கோபக்காரனுக்கு தான் செய்கிறது தப்புன்னு ஒரு நாளும் தெரியா. ஞானம் நீ கோபப்பட்ட உடனே தப்புன்னு சொல்லிடுறான். ஸ்தேவானை கல்லெறிறாங்க. கர்த்தராகிய இயேசுவே உடைய கையில் நீ ஆவியை ஒப்புவிக்கங்கிறான். பார்த்துட்டு தான் சொல்றான். தேவாதி தேவன் இயேசு வானத்தில் நிற்கிறத பார்த்துட்டு தான் சொல்றான். அவன் ஆவி எடுத்துக்கொள்ளப்படலை. உடனே ஞானம் செயல்படுகிறது. அப்போஸ்தலர் 7:60 ஆண்டவரே இவள் பாவத்தை இவள் மீது சுமத்தாதீர். முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறான். அடுத்த செகண்ட் பர்வத்துக்கு போயிடலாம். ஞானம் ஆண்டவரை கேட்கணும். உமக்கு பிரியமானதை செய்யக்கூடிய ஞானத்தை தாரான். பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஞானத்தை தாரான் ஆண்டவரே. அல்லேலூயா. இவ்வளவு நேரம் தேவனுக்கு பிரியமான ஜெபம் நமக்காக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக இதே மாதிரி ஜெபிங்க. நான் ஒவ்வொரு நாளும் எனக்காக அதிகமாக ஜெபிப்பேன். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன். ஒரு சின்ன தப்பு, ஒரு சின்ன பொய் நான் செய்துட்டா கூட அவர் சமூகத்தில் அழுவேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அழுங்க. அவர் மன்னிக்கக்கூடிய தயவுள்ள இரக்கமுள்ள தேவன். அவர் மன்னிப்பார்.
பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் செய்து நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டு விடாதபடி காத்து அவருடைய வருகையிலே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். கடைசி நாட்களில் இருக்கிறோம். We are in the last days. கடைசி நாட்களுக்குள் வந்துட்டோம். எகிப்து தேசத்திலே கொடுக்கப்பட்ட வாதைகள் எல்லாம் இப்பொழுது வர ஆரம்பித்து விட்டது. ஒரு பக்கம் கொரோனா என்கிற கொடிய நோய், இன்னொரு பக்கம் வெட்டுக்கிளிகள், தேசத்திலே பஞ்சமும் கஷ்டங்களும் வரக்கூடிய நாட்கள். We are in the last days. அப்படின்னா இயேசுடைய வருகை நெருங்கி விட்டது. நம்மளை ஆயத்தப்படுத்த தான் இந்த ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்கள் அனைவருக்காகவும் இந்த யூடியூப் மூலமாக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக, உங்களுடைய பாதுகாப்பிற்காக, உங்களுடைய சுகத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்கிற நேரம் உங்களுக்கு எந்த வியாதி இருந்தாலும் அந்த வியாதி அந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகத்தை தரும். அவங்க பாதுகாப்புக்காக ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கும் என் குடும்பத்துக்கும் இந்த பாதுகாப்பை தரும். ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கும் பொழுது, என்னை என் குடும்பத்தை ஆசீர்வதி என்று சொல்லி, நான் என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறேனோ என்னோட கூட சேர்ந்து நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தீங்கன்னா அப்படியே உங்கள் வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடக்கும். கர்த்தரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க, அற்புதம் செய்வார். ஜெபிப்போமா? கண்களை மூடிக்கொள்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த யூடியூப் மூலம் உடைய வார்த்தையை கேட்டு இந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. நாங்கள் செய்த எந்த பாவமா இருந்தாலும் தயவாய் எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும் சொன்னீரே. அந்த ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க ஐயா. யார் யார் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறேன். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்களை தயவாய் மன்னித்து எங்களுடைய ரத்தத்தில் கழுவி சுத்திகரிங்க தேவனே. இந்த ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்க வேண்டுமே. நம்முடைய பிள்ளைகள் ஆசையோடு வாஞ்சியோடு இந்த உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்களே, அதனுடைய ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதாக இப்பொழுது ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். அவர்கள் செய்கிற வேலை, அவர்கள் செய்கிற தொழிலை ஆசீர்வதியும். அவருடைய வருமானத்தை ஆசீர்வதியும். அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தினர் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வீட்டிலே நம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும் ஆண்டவரே. கிருபை செய்வீராக ஐயா. கொடிய பொல்லாத வியாதி தேசம் முழுவதும் பரவி இருக்கிறது அறிவே. ஒவ்வொரு வீட்டையும் சுற்றி அக்கினி வேலி போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நம்முடைய கரத்தில் வைத்து பாதுகாத்துக்கொள்ள, இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் இவர்கள் குடும்பத்தினரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. ஒரு வியாதி இவர்களை தொடக்கூடாது ஐயா. ஒரு வாதைகள், ஒரு கொள்ளை நோய்கள் இவர்களை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. யார் யார் என்ன வியாதியில பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீரே. இப்பொழுதே அவர்களுக்கு நீ சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. எந்த வியாதியில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அத்தனை பேரும் பரிபூர்ண சுகமடைய கிருபை செய்வீராக. அவர்களையும் அவருடைய வீட்டையும் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. பிசாசு மந்திரவாதி காணாதபடி உடைய இரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்வீராக. வீட்டை சுற்றி அக்கினி வேலி போட்டு பாதுகாப்பீராக. உடைய ஆசீர்வாதம் அவர்கள் சிரசில் இருக்கட்டும். இப்பொழுதும் இந்த ஜபத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவர் மீதும் உடைய கரத்தை வையும்.
அவர்கள் மீது உடைய கரத்தை வைத்து அவர்களை ஆசீர்வதிப்பீர். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய அறிகிற அறிவை கொடுப்பீராக. எங்களுக்கு கற்றுத்தார். உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமை கவனிப்போம். அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத. அற்புதங்கள் குவிய போகுதே, அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளதே. தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளதே. நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள், நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் அவர் பலத்தால் நடக்க போகுதே. அது உன் கண்கள் பார்த்து போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. இதுவரைக்கும் இங்கு தேசங்கள் கேளா, அற்புதங்கள் செஞ்சிடுமே எங்க சந்ததி. தடையெல்லாம் தாண்டி படியெல்லாம் ஓடி ஏறே ஏறே மேலே ஏறே. தடையாய் நிற்கும் இரும்பு கதவே தானாகவே திறக்க போகுதே. தடையாய் நிற்கும் இரும்பு கதவே தானாகவே திறக்க போகுது. கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள், கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் உன் கதவை தட்ட போகுதே. உன் களஞ்சியங்கள் நிரம்ப போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல்